எப்போவுமே வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி எப்போவாவது வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி ப்ரான் தொக்கு தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான்லாம் நான் செஞ்சதே இல்லை, எனக்கு செய்ய தெரியாதுன்றவங்களுக்கு கூட இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்க வந்து இது வந்து 3rd டைம் சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையிலே மீன் கடைக்கு போனால் செம்ம கூட்டம் அன்றைக்கி. அதனால் ப்ரான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நானே வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தலையை பிச்சுட்டு அந்த வால் பகுதி பக்கத்தில் இருக்க அந்த காலை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அந்த வாலும் வந்து தனியாக வந்துடும். அதுக்கு மேலே இருக்க பார்ட் வந்து ஈஸியாகவே வந்துடும். நம்ம தலையும் அந்த வாலும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், இதை எப்படி க்ளீன் பண்ணுறதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கூட வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா அதோட முதுகு பகுதியில் வந்துட்டு ஒரே ஒரு கீரல் போட்டுக்கோங்க. கத்தியில் கீரல் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நரம்பு மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதை வந்து எடுத்துகிட்டு போட்டுடணும் வெளியில். நம்ம இதோடையே சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வயிறு வலி வரும். இதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிட்லாம். ப்ரானு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ப்ரானு இந்த சைஸில் இருந்தது ப்ரான் அப்படின்னா நமக்கு வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை விட ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் ப்ரான் வாங்கிக்கோங்க. நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 3 தடவைக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நான் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் சமைக்கிறதுக்கு. இப்போ ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் இது கூட போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கிறேன். நான் வந்து 1 கிலோ ப்ரான் வாங்கிட்டு வந்தேன். அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அது 1/2 கிலோவாக ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த 1/2 கிலோ ப்ரானை வந்து இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து ரேஷியோ வந்து 1/2 கிலோ ப்ரானுக்கு தான் நீங்கள் செய்யணும். அந்த தக்காளி 3 தக்காளி 3 வெங்காயம். இப்போ வந்து இது வந்து போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி விடும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் வெளியே விட்டதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளருக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த ப்ரான் வந்து முழுகணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தொக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் ஆறிச்சு அப்படின்னா ரொம்ப சுண்டிடும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி இலை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்து இதை வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.